Hello guys, welcome to Super Basic Max Studies. நம்ம இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டர் 1லேருந்து ஆரம்பித்து நம்ம ரெகுலர் கிளாஸஸில் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறோம். என்னோட பேர் வந்து மைலன். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த யூனிட்டோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு எக்ஸசைஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை பற்றி ஃபுல்லாக ஒரு அனலைஸ் ஸ்டடீஸ் மாதிரி பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். செகண்ட், inverse of a matrix. அதாவது இது வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கத்தும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கத்தும் பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் rows and columns. எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன், கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்குறோம்ல, இதில் நமக்கு 3 மெத்தட்ஸ் வரும். அந்த மெத்தட்ஸ் என்னென்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், செகண்ட் டைப் Cramer's rule, third one Gaussian elimination method. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இவ்வளோதான். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிசஸ், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிசஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், கன்சிஸ்டன்சி ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம்ஸ் கண்டுபிடிக்கும் போது 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், இன்னொன்று வந்து கிராமர்ஸ் ரூல், இன்னொன்று காஸ் எலிமினேஷன் மெத்தட். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் இந்த சாப்டருக்கு. இப்போது மொத்தம் இதில் 7 எக்ஸசைஸ் இருக்குது. இதில் மொத்தம் 1.1லேருந்து 1.8 வரைக்கும் இருக்குது. அந்த 8ன்றது வந்து நமக்கு 1 மார்க்ஸ். ஸோ அப்போ நமக்கு 1.1லேருந்து 1.7 வரைக்கும் தான் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம அதில் இருக்கிற டாபிக்ஸ், அதில் இருக்கிற சம்ஸை வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஆனால் அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் இப்போ கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 1.1. எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா அட்ஜாயிண்ட். நம்ம இங்கே சொன்னதுலேருந்து தான் இப்போ இங்கே எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, m cross n இருக்கிறது வந்து m cross mன்னு இருக்கும். அதாவது 2 cross 2, 3 cross 3 இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிசஸ். ஓகேவா? அதே தான் இன்வர்ஸ்னாலும் இன்வர்ஷனாலும் ஒன்று தான். இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு இப்போ தான் சொன்னேன். ஜஸ்ட் அதோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும், m cross n. இது ரெண்டும் தான் இதுலேருந்து பேசிக்காக பார்க்க போகுது. இந்த இன்வர்ஷனில் வந்து அதோட டைப்ஸ் பார்ப்போம், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் inversion matrix.
அப்புறம் வந்து இன்னொரு சின்னோண்டு டாபிக், இதுலேருந்து மொத்தமே ஒரு சம் தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் ஒரு சம், ரெண்டே சம் தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டு கிரிப்டோகிராஃபி. அதாவது ஒரு வேர்டில், ஒரு சென்டென்ஸில், ஒரு வேர்டில், ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃபோட்டோ போடாதங்க, எடிட் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ கட் பண்ணேன்? என்ன பண்ண? ஸ்க்ரீன்ஷாட் ஏற்றியா? சரி விடு, இப்போ தேவையில்லாமல் எடிட்டிங். சரி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி. இந்த 4 விஷயத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். மொத்தமே இதில் 4 கூட இல்லை, 2 விஷயந்தான். அட்ஜாயிண்ட்டு, இன்வெர்ஸ், அந்த இன்வெர்ஷனில் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டு கிரிப்டோகிராஃபி. மொத்தம் ஒரு சம் தான் இருக்கும். இப்போது இதில் மொத்தம் எத்தனை சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 சம்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 15 கொஸ்டின்ஸ். அந்த 15 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், 3 சம்ஸ். அப்போது இதில் மொத்தமாக நமக்கு 19 சம்ஸ் இருக்கும். நம்ம சால்வ் பண்ண வேண்டியது 19 சம்ஸ். ஓகேவா? அடுத்தது 1.2க்கு போவோம். 1.1ல் அவ்வளோதான். நமக்கு எக்ஸசைஸ் 1.2. ஒன் பாயிண்ட் டூக்கு வந்தோன்னா இதில் நம்ம ஸ்டார்டிங் பார்க்கறதுக்கு போக வந்து எலிமெண்ட்ரி transformations of rows and column. Elementary transformation of rows and columns. இதில் நம்ம எந்த மெத்தட் பார்ப்போம்னா row echelon form. row echelon form. இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இந்த சாப்டரில். நம்ம ரேங்க் மெத்தடும் காஸ் ஜார்டான் மெத்தடும் இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறது எதுனா ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். காஸ் ஜார்டான் மெத்தட். ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், காஸ் ஜார்டான் மெத்தட். இது ரெண்டுத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகிறது எதுனா ரோ எக்லான் ஃபார்ம். அந்த ரோ எக்லான் ஃபார்ம்ன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் A11 A12 நான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். A13 A21க்கு பதிலாக 0, A22 A23, அப்புறம் 0 0 A33. இந்த ஃபார்ம், இந்த லோயர் ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அண்ட் காஸ் ஜார்டான் மெத்தட் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தமே 3 சம்ஸ் தான். பட் அதோட சப்டிவிஷன்ஸ் மொத்தம் சேர்த்து பார்க்கல நமக்கு 11 சம்ஸ் வந்துடும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸசைஸ் 1.1ம் 1.2ம் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸுக்கு தான் பேசிஸ். ஏன்னா இதில் வந்து 5 மார்க்ஸ் எடுக்க சான்ஸ் இல்லை. பட் நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு சில சம்ஸ் மட்டும் பெருசாக இருக்கும், பட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.3. இதுலேருந்து தான் நமக்கு 5 மார்க்ஸ் வர ஆரம்பிக்க போகுது. இதில் எது நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சிஸ்டம்ஸ்ன்னும் போது இந்த வார்த்தையை கவனிங்க. சிஸ்டம்னாலே என்ன அர்த்தம்னா மோர் தென் ஒன் ஈக்குவேஷன். சிஸ்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மோர் தென் ஒன் ஈக்குவேஷன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சி, x1 ப்ளஸ் y1 ப்ளஸ் z1 ஈக்குவல் டு c1, x2
ப்ளஸ் y2 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு c2. இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபார்மேஷன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேராகிராஃபாக இருக்கும். அந்த பேராகிராஃபை படித்து அதுலேருந்து நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஒரு பேராகிராஃபை கன்வெர்ட் டு ஈக்குவேஷன். அந்த சம்ஸ் பார்க்கல உங்களுக்கே அது ஈஸியாக புரியும். இருக்கிறதுல ஈஸியான விஷயம் இதுதான். அதுக்கப்புறமேட்டா சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போது சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? மேட்ரிக்ஸ், கிராமர், காஷன். இதுதான் அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்ததில் அட்ஜாயிண்ட் இன்வெர்ஸ் முடிஞ்சிச்சு. எலிமெண்ட்ரி வந்து 1.2ல் முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து தான் 1.3லேருந்து 1.7 வரைக்கும் நமக்கு போக போகுது. ஓகேவா? கண்டினியூ பண்ணுங்கள். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம 1.3 எடுத்துக்கிட்டதால் இதில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ஸோட நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்தராக அந்த மெத்தட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் நெக்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் வரும்போது பாருங்கள். இதில் நமக்கு மொத்தம் 5 சம்ஸ் இருக்குது. மொத்தம் 5 சம்ஸு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மட்டும் 4 சம்ஸ். அப்போ மொத்தமாக இதில் 8 சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர எக்ஸசைஸில் சம்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் 1.4. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன வரும்? கிராமர்ஸ் ரூல். இதை யூஸ் பண்ணி இதில் மொத்தம் 5 சம். போன எக்ஸசைஸ் மாதிரி 5 சம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மட்டும் 4 சம்ஸ் இருக்கும். அப்போது இதுக்கும் 8 சம்ஸ் இருக்கும். எக்ஸசைஸ் 1.5 ஆல்ரெடி நம்ம 1, 2 பார்த்துட்டோம். அப்போ தேர்ட் மெத்தட் என்னன்னு சொல்லியிருந்தோம்? Gaussian elimination method. Gaussian elimination method. இதில் மொத்தம் 4 சம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு மட்டும் 2 சம்ஸ். அப்போ இதில் மொத்தம் 5 சம்ஸ் தான் இருக்குது. அடுத்தது எக்ஸசைஸ் 1.6. இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா, கன்சிஸ்டன்சி 1.6 அண்ட் 1.7 ரெண்டுத்துலையுமே கன்சிஸ்டன்சி தான் பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப்னா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஒரே லைனில் எக்ஸ் ஒய் இசட்னு வந்தது இல்லை, அதுக்கு பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன். யூஸிங் இல்லை பை ரேங்க் மெத்தட். நமக்கு இது ரொம்பவே ஈஸியாக சொல்லிட்டாங்க. ரேங்க் எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸசைஸ் 1.2 சொன்னோம்ல, ரேங்க் கண்டுபிடிக்கிறது. அதை யூஸ் பண்ணி ரேங்க் மெத்தடை வச்சு இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு இதில் கன்ஃபியூஷனே தேவையில்லை. இந்த மெத்தட் எதையுமே குழப்பிக்காமல் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரேங்க்லேருந்து அது கன்சிஸ்டன்சியாக இன்கன்சிஸ்டன்சியான்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி ஆஃப் ரேங்க் மெத்தடில் நம்ம எக்ஸசைஸ் 1.6ல் எதை பார்ப்போம்னா, நான் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். 1.6ல் நம்ம பார்க்க போகிறது ஒன்று தான், நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போது நான் ஹோமோஜீனியஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொன்ன ஞாபகம் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சி. எக்ஸ் ப்ளஸ் x1 ப்ளஸ் y1 ப்ளஸ் z1 ஈக்குவல் டு c1. இந்த மாதிரி ஃபர்தராக சிஸ்டம்ஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் வருதுல்ல, c1 c2 c3 இப்படி போய்கிட்டே இருக்கிற எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்.
இந்த கான்ஸ்டன்ட் வரத்துக்கு பேர் வந்து நான் ஹோமோஜீனியஸ். அதே அடுத்தது ஹோமோஜீனியஸ்னு பார்ப்போம். அதுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஜீரோஸ் இருக்கும். ஓகேங்களா, இது இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிங்க. பட் இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வேறு பார்ப்போம் அது வரும்போது. பட் மேட்ரிக்ஸில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கான்ஸ்டன்ட் இருந்தால் நான் ஹோமோஜீனியஸ், அதுவே கான்ஸ்டன்ட் இல்லாமல் ஜீரோன்னு இருந்தால் அது வந்து ஹோமோஜீனியஸ். இதில் மொத்தம் 3 சம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போது இதில் மொத்தமாக 6 சம்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.7. எக்ஸசைஸ் 1.7ல் வந்து அதே கன்சிஸ்டன்சி ஆஃப் எ சிஸ்டம்ஸ் தான். இதில் பார்க்க போகிறது தான் ஹோமோஜீனியஸ் ஆஃப் எ லீனியர் ஈக்குவேஷன். அப்போது ஹோமோஜீனியஸ்னால் நான் சொன்னேன், x + y + z = 0, x1 + y1 + z1 = 0. அப்படியே ஈக்குவேஷன் போயிட்டே இருக்கும் சிஸ்டம். அப்போது இதில் மொத்தம் எத்தனை சம்ஸ்னு பார்க்க போகிறோம். இதுவும் சேம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இதில் இருக்கிற சம்ஸ் வந்து 3 சம்ஸ் தான் இதுலேயும். இதில் ஃபஸ்ட் ஒனுக்கு மட்டும் 2 சப்டிவிஷன் இருக்கும், 2 சம்ஸ். அப்போது இதில் மொத்தமே நம்ம பார்க்க போகிறது வந்து 4 சம்ஸ் தான். இப்போது இதில் இன்னும் என்ன சிம்பிள்னா, நம்ம இதில் 2 வார்த்தையிலே ஆன்சர் முடிச்சுக்கலாம். ட்ரிவியல், நான் ட்ரிவியல், இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராகவே வரும் இந்த எக்ஸசைஸில். மொத்தம் 4 சம் தான், சிம்பிளாக முடிச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருவோம் சாப்டரை. இந்த சாப்டரில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், adjoint of a matrix, inverse of a matrix, elementary transformation, consistency of a system. இப்போது இது 4 தான் இதில் பார்க்க போகிறது. இந்த கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுல வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், கிராமர்ஸ் ரூல், காஸ் எலிமினேஷன் மெத்தட், 3 மெத்தட். இது 3 எக்ஸசைஸாக வந்துடும். இது ஃபஸ்ட் ஒன்றும் ஃபஸ்ட்டு 2 சேர்ந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ், இது செகண்ட் எக்ஸசைஸ். அடுத்தது ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ், சாப்டர் ஃபினிஷ். இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் எதுனா மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்தர் கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you soon.